4500 ஹைட்ல இருக்க இந்த ஒரு மலை. இந்த மலை 1800 வருஷத்துக்கு முன்னாடி உருவான மலையாவே பேசுறாங்க. ஸோ இந்த மலை எங்க இருக்கு? இந்த மலைக்கு எப்படி போணும்? இது என்ன மலை? அப்படின்றது எல்லாமே நான் இந்த வீடியோல சொல்றேன். ரொம்பவே கஷ்டமான ஒரு வழியில, பாதையில எல்லாமே போக வேண்டிய மலை தான் இது. இந்த மலை நெறைய பேருக்கு ட்ரெக் பண்ணணுன்ற ஆசை இருக்கும். பட் இந்த வீடியோவ பார்த்துட்டு கிளியரா இதுக்கேத்த மாரி பிளான் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு நீங்க இந்த மலைய வந்து ட்ரெக் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இதோட டைமிங், என்னென்ன திங்ஸ் நீங்க எடுத்துட்டு போகணும், எல்லாமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மலைக்கு போறதுக்கு நீங்க எங்க இருந்தாலும் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. ஏன்னா, இங்கேருந்து பஸ் 24/7மே பஸ் இருக்கு. 1/2 அன் ஹவருக்கு ஒன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏற வேண்டிய பஸ் எங்க அப்படின்னா, போலூருக்கு வந்து நம்ம ஏறணும். ஸோ இது வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க வந்து போயிட்டு, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, போலூர் போறதுக்கு 110 தான் ஆகும் ஒரு டிக்கெட்டு. ஸோ போற வழியில நைட் டைம் ஆகறனால நான் ஒரு 10:40க்கு பஸ் ஏறினேன். ஸோ அங்க ஒரு 1:00 அப்படி ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறமா போலூர் ரீச் ஆயாச்சு. போலூர் ரீச் ஆனதுக்கப்புறமா சரின்ட்டு ஒரு 3:45 ஆயிடுச்சு. ஸோ அங்கே ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்தே வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் பஸ் பருவதமலைக்கே பஸ் இருக்குது. சேலம் போகிற பஸ்ஸுன்னு சொல்லி ஏறி இறங்கிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து சேலம் போகிறதுக்கு 13 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க இந்த பஸ்ஸு. ஸோ இந்த பஸ்ஸை ஏறி செங்கம் இல்லாட்டி சேலம் போகிற பஸ்ஸில் ஏறி இறங்கிடுங்க. அப்படியே ஆப்போசிட்டில் நடந்து போனோம்னா அதுதான் வந்து பருவதமலை போகிற ரூட்டு. இங்கே நாங்கள் வந்து இறங்கும்போது 4:30 ஆயிடுச்சு. மார்னிங் அர்லி மார்னிங். ஸோ அதனால் ஆட்டோஸ் எதுவுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நடந்தே போயிடலாம். கிளைமேட் சில்லுன்னு தான் இருந்துச்சு. பிகாஸ் நைட் ஃபுல்லாக மழை இருந்திருக்கீங்க. ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே நடக்க ஆரம்பித்தோம். வழியில் வந்து இங்கே எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ ஐயாவுக்கு நம்ம சிவ ஐயாவுக்கு வந்து விபூதினா ரொம்பவே வந்து பிடிக்கும். அதனால் வந்து எல்லாருமே விபூதியை வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ நம்மளும் வந்து விபூதி வாங்கிட்டு நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து ரூட். இங்கே நிறைய பேருக்கு வந்து லாட்ஜஸ் எல்லாமே இருக்குது. வந்து நீங்கள் ஸ்டே லாட்ஜ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங் வந்தனால நாங்கள் எதுவுமே வந்து லாட்ஜ்லாம் வந்து எதுவுமே எடுக்கலை. ஸோ டைரெக்டாகவே வந்து மலை ஏறுறதுக்காக போயாச்சு. வழியில் சிவலிங்கம்லாம் இருக்கும், பார்த்துட்டே போங்க. டைரெக்டாக நம்ம வந்து கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோட்டில் தான் நம்ம நடக்க போகிறோம். போகும்போது என்னமோ சீக்கிரம் வந்த மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம ரிட்டர்ன் வரும்போது அந்த ரூட்டு பெரிய ரூட்டாக தெரியும். பிகாஸ் மலையிலேருந்து இறங்கி வர மாதிரி இங்கே வழியிலேயே வந்து டாய்லெட்ஸ், வாஷ்ரூம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 10 ருபீஸ் 30 ருபீஸ் அப்படி தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து இன்னும் நம்ம நடந்து போகிறதுக்கு இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குது. மெயின் ரோட்லேருந்து நம்ம உள்ள அடிவாரம் போகிறதுக்கே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர், 1.25 கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ அடிவாரத்துக்கு வந்தாச்சு. இங்கேயுமே வந்து கடைங்கள்லாம் இருக்கும். வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த இடத்துல அடிவாரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, காவல் தெய்வம் வந்து இங்கே இருப்பாங்க. ஸோ எல்லா ஊருக்கும் ஒரு ஒரு காவல் தெய்வம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு காவல் தெய்வம் இருப்பாங்க. இவங்கள வேண்டிட்டு நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம செக் போஸ்ட்டு கிட்ட வந்தாச்சு. ஸோ செக் போஸ்ட் பக்கத்துலேயே தான் அந்த காவல் தெய்வமும் இருப்பாங்க. இங்கே வந்து காலைல ஒரு 5:15க்கே வந்து இவ்வளோ ஒரு ரஷ் இருந்துச்சு. சரி ஓகே, எதுக்கு இந்த ரஷ் அப்படின்னா, இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் ஏதாச்சும் பிளாஸ்டிக்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. ஸோ அந்த ஸ்டிக்கரை காட்டிட்டு தான் நம்ம திரும்ப அந்த கேஷை நம்ம வாங்கணும். பிகாஸ் இங்கே ஒரு கவருக்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் வரும்போது அந்த கவரை காட்டணும்னா அந்த 10 ருபீஸ் எவ்வளோ நீங்கள் பே பண்ணுறீங்களோ அந்த கவரோட கேஷ் எல்லாமே வந்து பாட்டில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கேஷாக கொடுத்துருவாங்க ரிட்டர்ன். ஸோ அதனால் நாங்களும் வந்து ஒரு 2 பாட்டில்ஸ் வச்சுருந்தோம். இது வந்து எடுத்துகிட்டு நம்ம சரி அப்படின்ட்டு நம்ம கிளம்பியாச்சு. உள்ளே என்டர் ஆகும்போதே நம்மளுக்கு வந்து ஆஞ்சநேயர் இருப்பார். ஸோ இதோட கதை என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த இடத்துல ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு நீங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடலாம். நானுமே கும்பிட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதே மாதிரி பாதை தான் இப்போ கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து இதே பாதையிலே நம்ம நடந்து போவோம். ரொம்பவே ரிலாக்ஸ்டாக போங்க, எந்த கஷ்டமும் படாதீங்க. புஷ் பண்ணிலாம் எதுவும் வந்து நடக்காதீங்க. ஸோ இங்கே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு டேம் மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ இந்த இடத்த நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான்.
கொஞ்ச தூரம் போயிட்டே இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து பைரவர் வந்து வழி காட்டுவாருன்னு சொல்லி நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதே மாரி அது வந்து நிஜம் தான். உண்மையாவே வந்து பைரவர் வந்து நம்ம கூடவே வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ அங்கங்க வந்து எறும்புங்க வந்து லைனா வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ தயவு செஞ்சு அத கால வச்சு மிதிச்சு அந்த லைன இது பண்ணிடாதீங்க. ஸோ அவங்களோட ராஜ்யம் அவங்க ராஜ்யமா இருக்கட்டும். ஸோ நம்ம இப்ப அடிவாரத்துக்கும் தாண்டி இன்னொரு அடிவாரம் ஒண்ணு இருக்கு. இங்க நம்ம வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல 24/7 வந்து ஃபுட்டு கம்பல்சரி இருக்கும். ஸோ அதனால வந்து யாருக்குமே வந்து ஃபுட்டு பற்றாக்குறை மட்டும் இருக்கவே இருக்காது. ஸோ இந்த இடத்துல காலையிலேயே வந்து கஞ்சி போட ஆரம்பிப்பாங்க. நீங்க எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிடலாம். நீங்க இவ்வளோ தான் சாப்பிடணும்னு யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. மேலே போனீங்கன்னா எந்த ஃபுட்டுமே இருக்காது. ஸோ தயவு செஞ்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு இங்க நல்லா ஸ்டொமக் ஃபுல் பண்ணிட்டு போங்க. நம்மளால வந்து எதையுமே வந்து வழியில எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ அதுக்கப்புறமா இவங்களோட ராஜ்யம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஸோ உங்களோட எந்த வாட்டர் பாட்டில்ஸ் எதா இருந்தாலுமே ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்களுமே ஃபுல்லா நெறைய அங்க மேல சுத்திட்டே இருப்பாங்க. நம்மளால வந்து எது எடுத்துட்டு போனாலும் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் ஈஸியா புடுங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மேல எங்க போனாலுமே தண்ணி எதுவுமே இருக்காது. சரின்னு சொல்லிட்டு வழியில இருக்க 2 கோயிலையுமே கும்பிட்டுட்டு நம்ம நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இங்கேருந்து தான் வந்து ரியலான அட்வென்ச்சரே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இங்கே நம்ம ஒரு சின்னதா ஒரு சிவலிங்கத்தோட தான் என்ட்ரி ஆவோம். ஸோ அவரை கும்பிட்டுட்டு நம்ம ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிச்சாச்சு. இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் உங்களுக்கு ட்ரெக்கிங்ன்றது கம்பல்சரி இருக்கும். ஸோ என்னென்ன வெரைட்டின்றதை நம்ம அப்படி ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டெப்ஸ் தட் இஸ் நம்மளுக்கு வந்து படிப்பாதை அப்படின்றது இருக்கும். ஸோ படிப்பாதை எத்தனை படினா 1275 படி இருக்கும். 1275 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஏறி ஒரு தடவை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது இவர் தூங்கிட்டு இருந்தார். சரி எழுந்துடுறான்னு பார்த்துட்டு திரும்ப படுத்து தூங்கிட்டு இருந்தான். சரி அவங்களோட தூக்கத்தை கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்ட்டு நம்ம விட்டாச்சு. அதுக்கப்புறமா படிப்பாதைய முடிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் கல் பாதை. இந்த கல் பாதை உண்மையாவே ரொம்பவே கஷ்டமான பாதையா தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நம்ம எவ்வளோ ட்ரெக்கிங் போயிருக்கோம். பட் இந்த ட்ரெக்கிங் கொஞ்சம் ரொம்பவே அட்வென்ச்சரா மட்டும் தான் இருந்துச்சு. சரி அப்படின்னுட்டு இந்த கல் பாதைய நம்மளும் ஏற ஆரம்பிச்சோம். இந்த கல் பாதைய ஏறுறதுக்கு ஒரு ஒரு கல்லுமே வந்து ரொம்பவே ஸ்லிப்பரியா மட்டும் தான் இருந்துச்சு. நெறைய பேர் வந்து வெறும் கால்லயும் நடக்குறாங்க. ப்ளஸ் வந்து ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே போட்டு நடக்குறாங்க. உங்களோட கன்வீனியன்ட் நீங்க எப்படி வேணா போட்டு நீங்க நடக்கலாம். நாங்க வந்து ரொம்பவே ஹை ஃபாஸ்ட்ல நாங்க நடக்காம, ரொம்பவே நிதானமா தான் நாங்க நடந்தோம். பிகாஸ் இதுதான் நம்மளோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். இன்னும் நெறையவே நம்மளுக்கு புஷ் பண்ணி ஏற வேண்டியது இருக்கு. அதனால இப்பவே நீங்க ஸ்டார்ட்டிங்லயே உங்க எனர்ஜிய விட்டுட்டீங்க அப்படின்னா, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இங்க மேஜரா குரங்கு தொல்லை ஜாஸ்தியாவே இருக்கும். அதனால ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க. எதா இருந்தாலுமே புடுங்கிட்டு போயிடும். ஏன்னா அவங்களுக்குமே எதுவுமே கிடையாது வழியில அப்படின்றனால. உங்களுக்கு மெயினாக வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பிகாஸ் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் பிடுங்கிட்டாங்கன்னா உங்களால் தண்ணியே இல்லாமல் உண்மையாக மேலே போகவே முடியாது. ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. சரின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம அங்கே சின்னதாக எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு இன்னமும் கல்பாதையை தான் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். கல்பாதைன்றது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. பட் புஷ் பண்ணி ஏறணும், வேறு வழி கிடையாது. அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஒரு சின்ன சின்ன மடம் மாதிரி ஒன்று கட்டி விட்டுருப்பாங்க. அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து சிவலிங்கம் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே நீங்கள் வந்து கும்பிட்டுட்டு நீங்கள் பாட்டு உங்களோட ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல 2 3 வழி இருக்கும். பட் எந்த வழி மேஜராக யூஸ் பண்ணுறாங்களோ அந்த வழியை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஒரு இடத்துலையுமே ஒரு ஒரு வழி கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அதனால் அந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ண வேண்டாம். எந்த ரூட்டில் அவங்க எழுதி வச்சுருக்காங்களோ அந்த ரூட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாமியை கும்பிட்டுட்டு நம்மளும் கிளம்ப ஆரம்பிச்சாச்சு.
இந்த மலையோட ஐதீகம் என்ன அப்படின்னா, இந்த மலை ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவி மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைய தூக்கிட்டு போவாரு. ஸோ அந்த மலைய தூக்கிட்டு போகும்போது, ஒரு பாகம் ஆஃப் த மலை வந்து கீழ விழுந்ததாவும், அந்த மலை தான் வந்து பர்வத மலையா இங்க ஃபார்ம் ஆனதாவும் ஒரு ஐதீகம் இருக்கு. பட் அது யாருக்கா தெரியலன்னா, நீங்களே கூகுள்ல போட்டு செக் பண்ணி பாருங்க. நம்ம சொன்ன மாரி பைரவர் வந்து வழி காட்டுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது உண்மதான். எனக்குமே வந்து அது நடந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே நாங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்டெப்ஸையும் கடந்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் கல் பாதையும் கடந்து வந்தாச்சு. இப்ப நம்பளுக்கு வந்து கம்பி பாதை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கம்பியில வந்து நடுவுல நட்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. இந்த நட்ஸ் எதுக்காக வச்சிருக்காங்க அப்டின்னா, மேலேருந்து இறங்கி வரவங்க இந்த கம்பியில வந்து அப்படியே நின்னுட்டு சறுக்கிட்டு வரா மாரி வந்து இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஸோ, அதுக்காக வந்து அவங்க வந்து அந்த மாரி சறுக்குனோம்னா எல்லாருக்குமே டேஞ்சர் ஆகுது அப்படின்றனால பிகாஸ் ஏறுறவங்களும் இத புடிச்சு தான் ஏறி ஆகணும். இறங்குறவங்களும் இத புடிச்சு தான் இறங்கி ஆகணும். ஸோ, அந்த மாரி இறங்குறவங்க, ஏறுறவங்க இந்த மாரி வந்து இறங்குனாங்க அப்படின்னா, ஆப்போசிட்ல வரவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஸோ, அதுக்காக மட்டும் தான். ஸோ, இங்க வியூ வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. நம்ம இன்னும் ஏறிக்கிட்டே தான் இருக்கோம். இன்னும் வந்து ஸ்டாப் ஆகல. நம்ம ரீச்சும் ஆகல இன்னும். ஸோ, பார்க்க பார்க்க ஒரு இடத்துலயும் நம்மளுக்கு வந்து இன்னும் போணும் அப்படின்ற மாரி மட்டும் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இங்க வழியிலேயே வந்து ஒரு சின்ன சின்ன சிவன் வந்து இருப்பாங்க. ஸோ, ஐயாவ வந்து கும்பிட்டுட்டு நீங்க வந்து உங்களோட ட்ரெக்கிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உண்மையாவே இந்த ஹோல் போலூர், திருவண்ணாமலை எல்லாமே கம்பல்சரி இந்த சைட்ல தெரியும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் ட்ரெக்கிங்க்கு நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரெக்கிங் வந்து பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் ஏணியுமே, அதுக்கப்புறம் கெடப்பாரையும் கொஞ்சம் போட்டு வச்சுருப்பாங்க. விச் மீன்ஸ் ராட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை புடிச்சு தான் நம்ம ஏறி ஆகணும். இந்த இடம் ரொம்பவே ரிஸ்க்கான இடம் தான். பிகாஸ் நம்ம நார்மல் கை வச்சு புடிச்சு நம்ம கால வச்சு நம்ம ஏறுற மாரி இருக்காது. பிகாஸ் கால் வச்சு ஏறுறதுக்கே வந்து வழி இல்லாம தான் இருக்கும். ஸோ, அதனால தயவு செஞ்சு ரொம்பவே கேர்ஃபுல்லா ஏறுங்க. நீங்க பின்னாடி திரும்பி பார்க்கறதுக்கு மட்டும் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம ஒரு ஹை ஆல்டிட்யூட்ல இருப்போம். நம்ம பார்க்கும்போது நம்மளோட தலை வந்து ஆட்டோமேட்டிக்கா ரொம்பவே வந்து கிடினஸ் ஆக ஆரம்பிச்சுரும். அதனால தயவு செஞ்சு கீழ வந்து சுத்தி பார்க்காதீங்க. ஸோ, திரும்பவும் வந்து இந்த கெடப்பார பாதை ரொம்பவே பெருசா இருக்கு, கஷ்டமா இருக்குன்றனால சரி வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு நம்மளும் அத புடிச்சுட்டு ஏற ஆரம்பிச்சாச்சு. ஆனா ரொம்பவே த்ரில்லா இருந்த ரூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெடப்பார பாதை தான் ரொம்பவே த்ரில்லிங்கா இருந்துச்சு. அட்வென்ச்சராவும் இருந்துச்சு. சரி ஓகே இதையே நம்ம ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஏற ஆரம்பிச்சோம். இங்கே வந்து நெறையவே ஏஜ்டு பீப்பிள்ஸ் எல்லாருமே கூட வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வந்து இது வந்து எல்லாருக்குமே ஒரு ரொம்பவே வந்து ஒரு ஐதீகமான கோயில்ன்றனால யாரா இருந்தாலுமே வந்து வரலாம் அப்படின்ற மாரி, எல்லாருக்குமே தேவையானது ஒரு ஸ்டாமினாவும், ஒரு ஸ்ட்ரென்த்தும் மட்டும் தான். ஸோ பயப்படாம தைரியமா ஏறுங்க. பட் என்னன்னா தண்ணி, ஃபுட்டு நீங்க கேரி பண்ற மாரி இருக்கணும். அது இல்லாம தயவு செஞ்சு வந்துராதீங்க. இந்த தடவ நான் வந்து தண்ணி மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேனே தவிர, எந்த டைப் ஆஃப் ஸ்நாக்ஸ் எதுவுமே நான் எடுத்துட்டு வரல. ஸோ அதுதான் நான் பண்ண மேஜர் மிஸ்டேக். அந்த மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இந்த இடத்துல ஏறும்போது கெடப்பர பாதை ஏறும்போது இவனுங்களோட தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா வந்து அவனுங்க வந்து 2 கையுமே நம்ம வந்து பிடிச்சி ஏறுவோன்றனால இவங்க வந்து பின்னாடி குரங்குங்க வந்து பின்னாடி பேக்குள்ளே வந்து நோண்டி எல்லா திங்ஸையுமே எடுக்கிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கையில் வந்து ஒரு கொம்பை எடுத்துகிட்டு போக ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ரூட்டு வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கம்பிப்பாதை, கெடப்பார பாதையெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சமே வந்து ஹை ஆல்டிடியூட் போகிறோன்றனால இன்னுமே கொஞ்சம் இதுவாக ஸ்டீப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதையுமே வந்து நீங்கள் ஏறியே ஆகணும்.
நெக்ஸ்ட்டு ஸ்டீப்பான ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஏற ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி தான் சின்ன சின்னதா இருக்கும். ஒருத்தரா வந்து போங்க வெயிட் பண்ணி. பிகாஸ் ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சதுன்னா கஷ்டமாயிடும். அதனால் ஒருத்தராவுமே வந்து சின்ன சின்னதா ஒரு படியுமே பார்த்து பார்த்து கேர்ஃபுல்லாவே வைங்க. ஸோ இதெல்லாம் ஏறி முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுக்கு வர ஆரம்பிச்சுருவோம். பிகாஸ் கோயில் நெருங்கி வந்துட்டோம் நம்மளும். இதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டாங்கன்னு நம்மளுக்கே தெரியாது. இங்கே வந்து ஒரு அன்னதான மடம் ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபுட்டு வந்து கிடைக்கும் அப்படின்றது ஓகே தான். பட் எல்லாருக்குமே கிடைக்குன்றது சொல்ல முடியாது. நாங்கள் ஃபஸ்ட்டு போய் கேட்கும்போதே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு அட்லீஸ்ட் தண்ணியாச்சும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி பார்த்தோம். அதுவுமே இப்போ கொடுக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு நேராக கோயிலுக்கு வந்தாச்சு. நம்மளோட மல்லிகா அர்ஜுனா சுவாமி அவர் ஐயாவை பார்க்கறதுக்காக நம்ம வந்து மலை ஏறி கஷ்டப்பட்டு வந்தோம். ஃபைனலாக நம்மளும் வந்தாச்சு. இந்த இடத்துல ஒரு நீர் சொனை ஒன்று இருக்கும். பட் அது எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டராக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் எதையுமே வந்து குடிக்கிறதுக்கு வழி இருக்காது. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கோயிலை வந்து பார்க்கறதுக்கு உள்ளே போக ஆரம்பிச்சாச்சு. கோயிலுக்குள்ள வீடியோஸ் அலௌட் இல்லைன்றனால உங்களுக்கு நான் எல்லாமே வந்து ஒரு ஓவரால் வாய்ஸ் ஓவரில் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நந்தி இருப்பாங்க. இந்த இடத்துல யாருக்காச்சும் லெமன் அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணணும், விளக்கேற்றுறோம் அப்படின்னா இங்கே எல்லாருமே ஏற்றிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து உள்ளே வந்து சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. உண்மையாகவே உள்ளே போன ஒரு வைப் பயங்கரமான வைப்பாக தான் இருந்துச்சு. அந்த வைப்பை பார்த்துட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்மளே வந்து சிவையாக்கு நம்மளே வந்து விபூதியில் வந்து அபிஷேகம் பண்ணலாம். திரும்ப அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களே வந்து அந்த விபூதியை நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து அங்கே ரிலாக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து திரும்பவும் கீழே இறங்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாங்க வந்து கீழ இறங்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது, சரி திரும்பவும் அந்த அன்னதான கூடத்துல ஒரு தடவ ஃபுட் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போய் கேட்டோம். கரெக்ட்டா அந்த நேரத்துல ஃபுட் போட்டாங்க. உண்மையாவே கீழ சாப்பிட்ட ஃபுட்டு, அதுக்கப்புறம் இங்க சாப்பிட்ட ஃபுட்டு மட்டும் தாங்க எங்களுக்கு வந்து எனர்ஜியே குடுத்துச்சு. பிகாஸ் நாங்க எதையுமே கேரி பண்ணவே இல்ல. ரிட்டர்ன் இறங்கும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா இறங்குங்க. பிகாஸ் அது வேற ரூட்ல தான் நம்ம இறங்குறோம். அந்த கம்பி பாதை மட்டுமே. சரின்னு சொல்லிட்டு நம்ம கீழ கஞ்சி குடிச்சோம் இல்லையா? அந்த இடத்துல வந்து தான் நம்மளுக்கு வந்து ஃபுட்டு வந்து அன்னதானம் மதியானம் நாங்க ஒரு 1:30க்குலாம் நாங்க ஒரு 1 1/2 ஹவருக்குலாம் நாங்க இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அங்கே வந்து நல்லாவே வயிறு ஃபுல்லாக ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம் வந்து ஊறுகாய் எல்லாமே வச்சுருந்தாங்க. இருந்த பசியில் செம பசி எடுத்துச்சு. அதனால் உண்மையாகவே நாங்கள் இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் திரும்ப நாங்கள் வந்து கீழே வந்து அடிவாரத்துக்கு நாங்கள் போக ஆரம்பித்தோம். ஆனால் ஆல்மோஸ்ட் நம்ம அடிவாரத்துக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தூரம் நம்ம நடக்க ஆரம்பித்து நம்ம வந்து மெயின் என்ட்ரன்ஸ்க்கு அந்த பாட்டில்ஸ்லாம் கொடுத்தோம் இல்லையா, அங்கே வந்து போகணும். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கஷ்டப்பட்டு நாங்களும் நடக்க ஆரம்பித்தாச்சு. பட் கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்னில் வந்து கடகடன்னு வர ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா மேலே ஏறுறதுக்கு ஆல்மோஸ்ட் 6 ஹவர்ஸ் ஆச்சு. கீழே இறங்குறதுக்கு நாங்கள் ஒரு 1 1/2 ஹவர்லேயே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவே அட்வென்ச்சரான ரூட்டு தான் இது. யாராச்சும் கம்பல்சரி ட்ரை பண்ணோன்னா கம்பல்சரி ட்ரை பண்ணுங்கள். சேஃப்டிஸ் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. உங்களோட பிஸ்கெட், ஸ்நாக்ஸ் கம்பல்சரி வேணும். அது இல்லாமல் நீங்கள் யாருமே ட்ராவல் பண்ணாதீங்க. ஸோ நாங்கள் அதே முடிச்சுட்டு ரிட்டர்ன் பஸ்ஸில் ஏறி கிளம்பாக்கம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. See you all in the next video.